மீன் வளத்தை அழிக்கும் சுருக்குமடி வலைகள் பயன்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை மாவட்ட மீனவர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சகாதேவனிடம் கேட்டு பெறலாம். சகாதேவன், போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற மீனவர்களோட அடிப்படை கோரிக்கை என்ன? விவரம். நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் அந்த சுருக்குமடி வலை முறை மீன்பிடிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் நாகை துறைமுகத்தில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் உள்ளிட்ட 3 மாவட்ட மீனவ கிராமத்தினுடைய அந்த கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன் பிடிப்பவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக இந்த சுருக்குமடி வலையை பயன்படுத்துவதால் கடலில் உள்ள மீன்வளம் முற்றிலுமாக அழிவதாகவும், மீன் குஞ்சுகளோடு பிடித்து வருவதால் முற்றிலுமாக அந்த கடல் வளம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் அந்த ஃபைபர் படகு வைத்திருக்கக்கூடிய மீனவர்கள் கடுமையான ஒரு சிரமத்தை சந்திப்பதாகவும், அவருடைய வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். இந்த நிலையில் அந்த மீன்பிடி முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுருக்குமடி வலை முறையை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வலியுறுத்தி மீன்வளத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து போராட்டம் அறிவித்ததை தொடர்ந்து இன்று முதல் அவர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற 24ஆம் தேதி நாகை, மயிலாடுதுறை, காரைக்கால் ஆகிய 3 மாவட்ட மீனவர்களுடைய கூட்டம் மீண்டும் துறைமுகத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அறிவிக்க இருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.